எனக்கு எல்லாமே நீங்கள் தான். உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தை இந்தியாவோட தன்னிகரற்ற மாநிலமாகவும் தன்னிறைவு பெற்ற மாநிலமாகவும் முதன்மை மாநிலமாகவும் உருவாக்கியுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தோட கடை கோடியில வாழும் மக்களும் பயன்பெறும் வகையில எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தி வர்றாங்க. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தீர்க்க தரிசன திட்டங்கள் கிராமங்கள் பொருளாதார ரீதியா உயர வேண்டும் என்ற நோக்கத்தில் மேற்கொண்டு வரும் வளர்ச்சி திட்டங்கள், பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள், சிறுபான்மையினர், விவசாயிகள், மீனவர்கள், மாணவர்கள் உட்பட பொதுமக்கள் அனைவரின் நலனுக்காகவும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்கள் ஆகியவற்றை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதுதான் முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் செயல்படுத்தி வரும் தொலைநோக்கு திட்டங்களையும் முன்னோடி திட்டங்களையும் இந்தியாவின் பிற மாநிலங்கள் மட்டுமில்லாம அயல் நாடுகளும் பின்பற்றி வராங்க. ஏழை எளிய மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகளை வழங்கும் வகையில தாய் சேய் நலத்திட்டங்கள், திருத்தி அமைக்கப்பட்ட முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், மாதவிடாய் சுகாதார திட்டம், சீரமைக்கப்பட்ட மற்றும் உயர்த்தப்பட்ட நிதியுதவி வழங்கும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம், நடமாடும் மருத்துவமனை திட்டம், மருத்துவமனைகள் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தொடர்பா முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில வெளியிட்ட அறிவிப்புகள் குறித்து மக்கள் நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில உருவாக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சிதான் இன்றைய முதலமைச்சர் நேரம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தாய் சேய் நலன்களுக்காகவும் பெண்களின் சுகாதாரத்திற்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்த குறுந்தொகுப்பை இப்ப பார்க்கலாம். பெருமையுடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் என்ற குரலுக்கு சான்றாக திகழும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தாய் சேய் நலனிலும் ஏழை எளியோர் நலனிலும் அக்கறை கொண்டு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் எண்ணற்றவை. தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் சுகாதார நிலையை மேம்படுத்தும் பொருட்டு 3வது முறையாக முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா பொறுப்பேற்றவுடன் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தின் கீழ் கருவுற்ற ஏழை தாய்மார்களுக்கு வழங்கப்படும் நிதியுதவியை 2011ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி முதல் 6000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாக உயர்த்தி வழங்க உத்தரவிட்டார். நாட்டிலேயே முதன்முறையாக பச்சிளம் குழந்தைகளுக்கான அவசர ஊர்தி சேவையை கடந்த 2011ஆம் ஆண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். இந்த ஊர்திகளில் உயிர்காக்கும் கருவிகளான இன்குபேட்டர் மற்றும் சிரஞ்ச் பம்ப் ஆகியவை பொருத்தப்பட்டுள்ளன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 2011ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி அறிமுகப்படுத்திய பென்டாவேலன் தடுப்பூசி திட்டத்தின் மூலம் தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், ரணஜன்னி, ஹெப்பாட்டிட்டிஸ் பி, ஹீமோஃபிலஸ் இன்ஃபுளுன்சே பி போன்ற 5 நோய்கள் தாக்காத வண்ணம் கர்ப்பிணி பெண்கள் காக்கப்படுகிறார்கள். இளம்பிள்ளைவாத நோயை தடுக்கும் விதமாக தடுப்பூசிகள் குழந்தைகளுக்கு வழங்கப்படுவதால் இளம்பிள்ளைவாதம் இல்லாத மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 24 மணி நேர 104 தொலைபேசி இணைப்பு மருத்துவ ஆலோசனை மற்றும் தகவல் சேவையை 2013ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி தொடங்கி வைத்தார். இதன் மூலம் மருத்துவ தகவல், ஆலோசனை, சுகாதாரம் சார்ந்த பொதுமக்களின் குறைகளுக்கு உரிய நேரத்தில் தீர்வு கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஏழை எளிய மக்களுக்கு சிறந்த வல்லுநர்களை கொண்டு உயர் சிகிச்சை அளிக்கும் வகையில் ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி தொடங்கி வைத்தார். எளிதில் சென்றடைய முடியாத தொலைதூர பகுதிகளில் உள்ள கிராமங்களுக்கு நேரில் சென்று உயர்தர மருத்துவ வசதிகளை வழங்கும் பொருட்டு 40 கோடி ரூபாய் செலவில் நடமாடும் மருத்துவமனை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்ற குரலின் பொருளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆய்ந்து உணர்ந்துள்ளதால் ஏழை எளிய மக்களின் நிலை அறிந்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ சேவைகளை முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் வழங்கி வருகிறார்.
மேலும் இச்சேவைகளின் காரணமாக பயனும் நலமும் அடைந்துள்ள மக்களின் இதயங்களில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நீங்கா இடம் பெற்றிருக்கிறார். தாய்சேய் நலப்பிரிவுகளை மேம்படுத்தும் வகையிலான அறிவிப்புகள், அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1000 ரூபாய் மதிப்புள்ள அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் உள்ளிட்ட திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவிச்சாங்க. இந்த பகுதியை இப்ப பார்க்கலாம். ஏழை எளிய மக்களுக்கு தரமான மருத்துவ சேவை தங்கு தடையின்றி கிடைத்திடவும், அனைத்து மக்களும் நோயற்ற வாழ்க்கை வாழவும் தேவையான திட்டங்களை எனது தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக நடப்பாண்டில் கீழ்காணும் திட்டங்களை இந்த மாமன்றத்தில் அறிவிப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தாய் சேய் நல பிரிவுகளை மேம்படுத்தும் வகையில் மதுரை மற்றும் சேலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் உள்ள தாய் சேய் நல பிரிவுகள் 50 கோடி ரூபாய் செலவில் மேன்மை மிகு மையங்களாக மேம்படுத்தப்படும் என என்னால் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக நடப்பாண்டில் திருச்சி மற்றும் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசு ராணியார் மகப்பேறு மருத்துவமனை ஆகியவற்றில் தலா 20 கோடி ரூபாய் வீதம் மொத்தம் 60 கோடி ரூபாய் மதிப்பில் 3 மேன்மை மிகு மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் மேற்படி மருத்துவமனைகளின் மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தை பிரிவுகள் வலுப்படுத்தப்படுவதோடு 200 படுக்கைகள் கொண்ட கட்டடம் கட்டப்பட்டு நவீன மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்படும். மேலும் கூடுதலாக சிறப்பு மருத்துவர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள். திருத்தி அமைக்கப்பட்ட முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், மாதவிடாய் சுகாதார திட்டம், சீரமைக்கப்பட்ட மற்றும் உயர்த்தப்பட்ட நிதி உதவி வழங்கும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம், நடமாடும் மருத்துவமனை திட்டம் என்ற வரிசையில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1000 ரூபாய் மதிப்புடைய அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம், அதாவது அம்மா பேபி கேர் கிட் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பெட்டகம் குழந்தையை பாதுகாப்பாக பராமரிப்பதற்கு தேவையான பராமரிப்பு துண்டு, குழந்தை உடை, குழந்தை படுக்கை, குழந்தை பாதுகாப்பு வலை, குழந்தை நாப்கின், 100 மில்லி லிட்டர் அளவு கொண்ட எண்ணெய் டப்பா, பிளாஸ்டிக் குப்பியில் 60 மில்லி லிட்டர் ஷாம்பு, சோப்பு பெட்டி, சோப்பு, நகவெட்டி, கிலுகிலுப்பை, பொம்மை, சுத்தமான கைகளுடன் குழந்தையை பராமரிக்க பிளாஸ்டிக் டப்பாவில் 250 மில்லி லிட்டர் அளவு கை கழுவும் திரவம், பிரசவித்த தாய்க்கு 100 கிராம் எடையுள்ள சோப்பு, பிரசவித்த தாயின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் தாய்ப்பாலை அதிகரிக்கவும் சௌபாகியா சுண்டி லேகியம், தாய் மற்றும் பச்சிளம் குழந்தையை பராமரிக்க தேவையான பொருட்களை வைத்துக்கொள்ள ஒரு பெட்டகம் என 16 பொருட்களை உள்ளடக்கியதாகும். நடப்பு ஆண்டில் இத்திட்டத்திற்கு 67 கோடி ரூபாய் செலவு ஏற்படும். இதனால் 6.7 லட்சம் குழந்தைகள் பயன்பெறுவர். அரசு மருத்துவமனைகள்ல நோய்களை கண்டறிவதற்கான பரிசோதனை மையங்கள் அமைப்பது, கருவிகள் வழங்குவது மற்றும் மருத்துவமனை விரிவாக்க கட்டடங்கள் கட்டுவது, 315 அரசு மருத்துவமனைகளுக்கு எதிர்ச்சவ்வூடு பரவல் தண்ணீர் உபகரண அமைப்பு, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மேம்பாடு, புதிய விடுதிகள் கட்டுவது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில அறிவிச்சாங்க. இந்த பகுதியை இப்ப பார்க்கலாம். இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனியார் மருத்துவமனைகளில் வழங்கப்படும் சிகிச்சைக்கு இணையான சிகிச்சை அரசு மருத்துவமனைகளில் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் தனியார் அமைப்புகளுடன் இணைந்து
டயாலிசிஸ், டயாக்னோசிஸ், டயபெட்டிஸ் மையங்கள் நிறுவப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மையங்களில் கூடுதலாக MRI மற்றும் CT ஸ்கேன்கள் நிறுவப்படும். சென்னை அரசு பொது மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு கூடுதல் வசதிகள் செய்து தரும் பொருட்டு புறநோயாளி பிரிவு, முடக்கியியல் பிரிவு, சிறுநீரகவியல் அறுவை சிகிச்சை பிரிவு மற்றும் சிறுநீரகவியல் மருத்துவ பிரிவு ஆகியவற்றிற்கு 50 கோடி ரூபாய் செலவில் அடுக்குமாடி கட்டடம் கட்டப்படும். நிர்வாக வசதிக்காகவும் மக்களுக்கு ஏற்படும் சிரமங்களை குறைக்கவும் ஏற்கனவே உள்ள பெரிய வட்டங்களை பிரித்து புதிய வட்டங்களை அரசு உருவாக்கி வருகிறது. பல புதிய வட்டங்களில் தற்போது அரசு வட்ட மருத்துவமனை இல்லை. அரசு வட்ட மருத்துவமனை இல்லாத புதிய வட்டங்களில் புதிய அரசு மருத்துவமனைகளை படிப்படியாக ஏற்படுத்தும் வகையில் முதற்கட்டமாக நடப்பாண்டில் 10 வட்டங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 25 கோடி ரூபாய் செலவில் வட்ட மருத்துவமனைகளாக தரம் உயர்த்தப்படும் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு மருத்துவக் கல்லூரி இல்லாத 15 மாவட்டங்களில் உள்ள மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இணையாக தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்ற இலக்கை எய்தும் வகையில் மருத்துவர்கள், பணியாளர்களை நியமிக்கவும், உபகரணங்களை வாங்கவும் மற்றும் கட்டிடங்கள் கட்டுவதற்கெனவும் 97 கோடியே 40 லட்சம் ரூபாய் இந்த ஆண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த மாவட்ட தலைமை மருத்துவமனைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேலும் மேம்படுத்தும் வகையில் 32 கோடியே 81 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். இதுவன்றி மேலும் 12 மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் 31 கோடியே 65 லட்சம் ரூபாய் செலவில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் தற்போது 17 மாவட்டங்களில் 19 அரசு மருத்துவக் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. கரூர் மாவட்டத்தில் எந்த ஒரு அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரியும் இல்லாததை கருத்தில் கொண்டு கரூர் மாவட்டத்தில் உள்ள பொதுமக்களும் மாணவ மாணவியரும் பயன்பெறும் வகையில் ஒரு புதிய அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும். அரசு மருத்துவமனைகளுக்கு வரும் நோயாளிகளுக்கும் அவர்களுடன் வரும் உடனாளர்களுக்கும் நல்ல குடிதண்ணீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நடப்பாண்டில் 45 மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ கல்லூரிகளுடன் இணைந்த மருத்துவமனைகள், 30 மாவட்ட தலைமை மருத்துவமனைகள், 240 வட்ட மற்றும் வட்டம் சாரா மருத்துவமனைகள் என மொத்தம் 315 அரசு மருத்துவமனைகளுக்கு 40 கோடி ரூபாய் செலவில் எதிர் சவ்வூடு பரவல் தண்ணீர் உபகரணம், அதாவது ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் வாட்டர் பிளான்ட் நிறுவப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏழை நோயாளிகள் அரசு மருத்துவமனைகளில் உயரிய மருத்துவ வசதி பெற வேண்டும் என்பதற்காக அரசு மருத்துவமனைகளுக்கு நவீன மருத்துவ கருவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன்படி நடப்பாண்டில் மணப்பாறை, உடுமலைப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, வாலாஜா, திருப்பத்தூர், காரைக்குடி, அருப்புக்கோட்டை, பரமக்குடி, மேட்டுப்பாளையம், ஆத்தூர் மற்றும் செய்யார் ஆகிய 12 அரசு மருத்துவமனைகளுக்கு எக்ஸ்ரே படத்தை பாதுகாத்து அனுப்பும் வசதியுடன் கூடிய டிஜிட்டல் எக்ஸ்ரே கருவிகள் 13 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் வழங்கப்படும். இதேபோன்று பொள்ளாச்சி, கடலூர், பென்னாகரம், திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், பத்மநாபபுரம், கரூர், கிருஷ்ணகிரி, உசிலம்பட்டி, நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மேட்டூர் அணை, காரைக்குடி, கும்பகோணம், உதகமண்டலம், பெரியகுளம், திருவள்ளூர், தென்காசி, திருப்பூர், செய்யார், மன்னார்குடி, மணப்பாறை, கோவில்பட்டி, கள்ளக்குறிச்சி, விருதுநகர், வேலூர் மற்றும் அரியலூர் ஆகிய 31 அரசு மருத்துவமனைகளுக்கு சி-ஆர்ம் எக்ஸ்ரே கருவி மற்றும் முடநீக்கியல் அறுவை சிகிச்சைக்கான கருவிகள் 9 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவிலும்
வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வட்டாரத்திலும் 30 படுக்கைகள் கொண்ட ஓர் அரசு மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் கடந்த 3 ஆண்டுகளில் 131 கோடியே 10 லட்சம் ரூபாய் செலவில் 122 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. நடப்பாண்டில் 8 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 18 கோடியே 52 லட்சம் ரூபாய் செலவில் 30 படுக்கைகள் கொண்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களாக மேம்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கிராம பகுதிகளில் வாழும் மக்களுக்கு அவர்கள் வாழும் பகுதிகளிலேயே மருத்துவ வசதிகள் கிடைக்கப் பெற வேண்டும் என்பதன் அடிப்படையில் கடந்த 3 ஆண்டுகளில் 172 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 134 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. நடப்பாண்டில் 21 கோடியே 67 லட்சம் ரூபாய் செலவில் மேலும் 20 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஏற்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்கள் மற்றும் செவிலிய மாணவியர்கள் அவர்கள் தங்கி படிக்க வசதியாக சென்னை மருத்துவக் கல்லூரியில் 6 கோடி ரூபாய் செலவில் நடப்பாண்டில் புதிய விடுதிகள் கட்டப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு மருத்துவமனைகளுக்கு வரும் நோயாளிகளுக்கு துல்லியமான பரிசோதனை முடிவுகள் அறிந்து சிகிச்சை தர வேண்டும் என்பதற்காக MRI ஸ்கேன், CT ஸ்கேன் போன்ற நவீன மருத்துவ கருவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. நடப்பாண்டில் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் 5 கோடி ரூபாய் செலவில் புதியதாக MRI ஸ்கேன் நிறுவப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகளில் பணிபுரியும் பயிற்சி மருத்துவர்கள், முதுநிலை பட்டம் பயிலும் மருத்துவர்கள், முதுநிலை பட்டயம் பயிலும் மருத்துவர்கள், உயர்தர சிறப்பு படிப்பு பயிலும் மருத்துவர்கள், நரம்பு அறுவை சிகிச்சை முதுநிலை பட்டம் பயிலும் மருத்துவர்கள் ஆகியோருக்கு வழங்கப்படும் பயிற்சி கால உதவித்தொகையை முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் தாயுள்ளத்தோடு உயர்த்தி வழங்குவதா அறிவிச்சாங்க. இந்த பகுதியை இப்பொழுது பார்க்கலாம். அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகளில் பணிபுரியும் பயிற்சி மருத்துவர்கள், முதுநிலை பட்டம் பயிலும் மருத்துவர்கள், முதுநிலை பட்டயம் பயிலும் மருத்துவர்கள், உயர்தர சிறப்பு படிப்பு பயிலும் மருத்துவர்கள், நரம்பு அறுவை சிகிச்சை முதுநிலை பட்டம் பயிலும் மருத்துவர்கள் என 4088 பயிற்சி மருத்துவர்கள் தங்களுக்கு வழங்கப்படும் பயிற்சி கால உதவித்தொகை உயர்த்தி தரப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அவர்களின் கோரிக்கையினை ஏற்று பயிற்சி மருத்துவர்களுக்கான உதவித்தொகை 8500 ரூபாயிலிருந்து 13000 ரூபாயாகவும், முதுநிலை பட்டம் பயிலும் மருத்துவர்களுக்கான உதவித்தொகை முதலாண்டிற்கு 18000 ரூபாயிலிருந்து 25000 ரூபாயாகவும், 2ஆம் ஆண்டிற்கு 19000 ரூபாயிலிருந்து 26000 ரூபாயாகவும், 3ஆம் ஆண்டிற்கு 20000 ரூபாயிலிருந்து 27000 ரூபாயாகவும், முதுநிலை பட்டயம் பயிலும் மருத்துவர்களுக்கான உதவித்தொகை முதலாண்டிற்கு 18000 ரூபாயிலிருந்து 25000 ரூபாயாகவும், 2ஆம் ஆண்டிற்கு 19000 ரூபாயிலிருந்து 26000 ரூபாயாகவும், உயர்தர சிறப்பு படிப்பு பயிலும் மருத்துவர்களுக்கான உதவித்தொகை முதலாண்டிற்கு 21000 ரூபாயிலிருந்து 30000 ரூபாயாகவும், 2ஆம் ஆண்டிற்கு 22000 ரூபாயிலிருந்து 30000 ரூபாயாகவும், 3ஆம் ஆண்டிற்கு 23000 ரூபாயிலிருந்து 30000 ரூபாயாகவும், நரம்பு அறுவை சிகிச்சை முதுநிலை பட்டம் பயிலும் மருத்துவர்களுக்கான உதவித்தொகை 4ஆம் ஆண்டிற்கு 21000 ரூபாயிலிருந்து 30000 ரூபாயாகவும், 5ஆம் ஆண்டிற்கு 22000 ரூபாயிலிருந்து 30000 ரூபாயாகவும், 6ஆம் ஆண்டிற்கு 30000 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இது தவிர பயிற்சி மருத்துவர்களுக்கு ஆண்டு உதவித்தொகை உயர்வு 400 ரூபாய் எனவும், முதுநிலை மருத்துவர்களுக்கு 700 ரூபாய் எனவும் நிர்ணயம் செய்யப்படும். இதன் மூலம் அரசுக்கு
28,74,96,000 ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும். எனது தலைமையிலான அரசின் மேற்காணும் நடவடிக்கைகள் அரசு மருத்துவமனைகளின் செயல்பாடுகள் மேலும் சிறந்து விளங்கவும், பொதுமக்கள் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் சிறப்பான உயர்தர மருத்துவ சேவையை அரசு மருத்துவமனைகளில் பெறவும், பயிற்சி மருத்துவர்கள் கூடுதல் உதவித்தொகை பெறவும் வழிவகுக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிவித்த அம்மா குழந்தை நல பரிசு பெட்டக திட்டத்தை வரவேற்று பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் சட்டப்பேரவையில முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவிச்சாங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த குழந்தைகளுக்கு தரப்போகிற அந்த 16 சீர் நல பயன்கள் இருக்கிறதே, இந்த 16ஐயும் பெற்று நீங்கள் பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதைப் போல பெரியவர்களுடைய இந்த 16 என்கிற இந்த மொழிக்கு இன்றைக்கு இலக்கணம் தெரிவிக்கிற வகையில புரட்சி தலைவி அம்மா இருக்கிறார். இந்த தமிழ் மண்ணில ஏழை எளியவர்கள் பெற்றெடுக்கிற ஒவ்வொரு குழந்தையும் தாங்கிக் கொள்வதற்கு இந்த தாயின் மடி இருக்கிறது, புரட்சி தலைவி அம்மா இருக்கிறார் என்கிற புத்தொழியை ஏற்றுவிக்கிற வகையில இன்றைக்கு தமிழர் நெஞ்சமெல்லாம் குளிர்விக்கிற வகையிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த ஒப்புயர்வற்ற ஒரு நலத்திட்டத்தை தமிழகத்திலே இன்றைக்கு நடைமுறைப்படுத்த உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இப்படி ஒரு திட்டம் இருந்ததாய் வரலாறு இருந்து சொல்ல முடியாது. லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறந்த உடனே அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் உரிய பொருட்களை அம்மா பேபி கேர் கிட் என்கின்ற மிகவும் நெஞ்சை அள்ளுகிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தந்திருக்கிறார்கள். ஒரு மதர்ஸ் டே என்று ஆங்கிலத்தில் கொண்டாடுகிறார்களே, இந்த நாள் சரித்திரத்தில் பொறிக்கப்பட வேண்டிய நாள் 12/8/2014 ஆங்கிலத்திலே மதர்ஸ் டே என்று கொண்டாடுவதை போல் அம்மா தினம் என்று கொண்டாடப்பட வேண்டும் அளவிற்கு குழந்தைகளை பற்றி சிந்தித்திருக்கிறார் மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவி அவர்கள். உண்மையான தலைவி மக்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரு தலைவியால் தான் அது முடியும். அது மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவியால் தான் முடியும். தமிழ் மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தாலாட்டு எப்படி இருக்கும் என்றால், ஆராரோ ஆரிரரோ, யார் கொடுத்தார் இத்தனையும், அம்மா கொடுத்தார் அத்தனையும், அம்மா கொடுத்தாரோ அன்பு பரிசாக, ஆசையாய் தந்தாரோ அத்தனையும் உனக்காக, அம்மா துணை இருக்க அழாதே கண்ணுரங்கு, ஆராரோ ஆரிரரோ என்று எல்லா குடும்பங்களிலும் மகிழ்ச்சி தாலாட்டு ஒலிக்கும் அளவிற்கு அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய அத்துணை குழந்தைகளுக்கும் அம்மா பேபி கேர் கிட் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் வழங்கப்படும் என்று அறிவித்த எங்கள் பாச பெட்டகமே, என்னுடைய நன்றி மலர்களை மக்கள் நல்வாழ்வுத்துறையுடைய சார்பிலே காணிக்கையாகின்றேன். 16 பொருட்கள் அடங்கிய அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் வழங்கும் திட்டத்தை அறிவிச்சிருக்கிற முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களுக்கு பெண்கள் உளமார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. அரசு மருத்துவமனையில் பிறக்கிற ஒரு குழந்தைகளுக்கும் பரிசு பொருள் அறிவிச்சிருக்காங்க. அந்த பரிசு பொருளில் குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்களும் எங்களுக்கு தேவையான பொருட்களும் இருக்கிறதுனால எங்களுக்கும் எங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த திட்டத்தை அறிவித்த தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு தாய்மார்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடிப்படையான தேவைகள் கூட வாங்க முடியாம நிறைய கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க. அம்மா அனுபவிச்சிருக்கிற அமைப்புல இருந்து நிறைய பெண்களுக்கு பெரிய கிஃப்டா இருக்குது. அதனால தமிழக முதலமைச்சர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி செலுத்துறேன். கர்ப்பிணி பெண்களுக்கும் அதில் பிறக்கப்பெற குழந்தைகளுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கு. தாய் எந்தெந்த அளவுக்கு ஒரு கர்ப்பிணி பெண்களை பாதுகாத்துக்குவாங்களோ அந்த எண்ணத்தோட நம்மளோட முதலமைச்சர் அம்மா நமக்கு செய்கிறாங்க. நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகளில் பணிபுரியும் பயிற்சி மருத்துவர்கள், முதுநிலை பட்டம் பட்டயம் பயிலும் மருத்துவர்கள், உயர்தர சிறப்பு படிப்பு பயிலும் மருத்துவர்கள், நரம்பு அறுவை சிகிச்சை முதுநிலை பட்டம் பயிலும் மருத்துவர்கள் ஆகியோருக்கு வழங்கப்படும் பயிற்சி கால உதவித்தொகையை தாயுள்ளத்தோடு உயர்த்தி வழங்குவதா அறிவிச்சிருக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அனைவரும் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஸ்டைஃபண்டை 8,500 ரூபாயிலிருந்து 13,500 வரைக்கும் ஏற்றி கொடுத்துருக்காங்க. அதனால முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு ஒட்டுமொத்த பயிற்சி மருத்துவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 8,500 எங்களோட கோரிக்கையான 13,000 முழு தொகையும் கொடுத்ததுக்கு தமிழக முதல்வர் அம்மா அவங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில
அரசு மருத்துவமனைகள்ல பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 16 பொருட்கள் அடங்கிய அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் வழங்கும் திட்டம், மருத்துவமனைகளுக்கு நவீன உபகரணங்கள் வழங்குவது, ஆரம்ப சுகாதார நிலையங்களை மேம்படுத்துவது, பயிற்சி மருத்துவர்கள், முதுநிலை மற்றும் சிறப்பு படிப்பு பயிலும் மருத்துவர்களுக்கான உதவித்தொகையை உயர்த்தி வழங்குவது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகளை சட்டப்பேரவையில முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் அறிவிச்சது குறித்த விவரங்களை விரிவா பார்த்தோம். இதேபோன்று மற்றொரு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில முதலமைச்சர் அவர்களின் பிற நலத்திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். இந்தியாவின் முதன்மை மாநிலமா தமிழகத்தை உருவாக்கியுள்ள முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் எண்ணற்ற தொலைநோக்கு திட்டங்களையும் முன்னோடி திட்டங்களையும் செயல்படுத்தி வராங்க. மற்றும் ஒரு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தீர்க்க தரிசனத்தோடு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.